நான் தரிசித்திருக்கின்றேன். எங்களுடைய மாகாணத்திலே 1117 பாடசாலைகள் உள்ளன. ஆனால் இப்படி ஒரு சில பாடசாலைகளை நான் தரிசிக்க முடியாமல் போய்விட்டது. அத்தகைய ஒரு பாடசாலையாக முறாவோடை சக்தி வித்தியாலயம் இருக்கின்றது. இந்த முறாவோடை என்ற அந்த பெயரினுடைய விளக்கத்தை உங்களுடைய அதிபர் இங்கே சொன்னார். இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகளையும் இந்த பாடசாலையினுடைய பிரச்சனைகளையும் அவர் இப்பொழுது இங்கே உங்களுக்கு எல்லோருக்கும் பகிரங்கமாக சொன்னார். அவர் சொன்னதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, பயம் கொள்ள தேவையில்லை. சொல்ல வேண்டிய தருணத்திலே இங்கே அரசியல்வாதிகள் எல்லோரும் கூடியிருக்கின்ற இந்த தருணத்திலே தன்னுடைய கிராமத்தினுடைய பிரச்சனையை இந்த கிராமத்தினுடைய ஒரு பாடசாலையினுடைய முதல்வர் சொல்லி இருக்கின்றார் என்றால் அது ஒரு வலிமையான கூற்று, அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கூற்று. இதற்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஆகவே நாங்கள் பயப்பட்டு அதிலும் பெரிதும் இந்த அரசாங்க அதிகாரிகள் பயப்பட்டு சில உண்மைகளை சில தருணங்களிலே கூற வேண்டிய சந்தர்ப்பங்களிலே கூறாமல் இருந்ததன் காரணமாக நாங்கள் அடைந்த நலிவுகளும் பின்னடைவுகளும் இருக்கின்றன. ஆகவே அதிபர் அவர்கள் இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நான் சொல்லுகிற பிரச்சனை இந்த பாடசாலை 11ஆம் ஆண்டு வரை 11ஆம் வகுப்பு வரை, அதாவது காப்போத்த சாதாரண தரம் வரை கொண்டு போவதிலே இருக்கிற இடர்பாடுகளை இன்றைக்கு தான் நான் அறிகிறேன். இது பற்றி எனக்கு எவர் இந்த பாடசாலையினுடைய அதிபரோ அல்லது ஆசிரியர்களோ இந்த பாடசாலை சமூகமோ எனக்கு இதுவரை முன்வைத்தது கிடையாது. இன்று நான் காலையில் இந்த விழாவிற்கு நேரத்தோடு வந்து சேர்ந்து விட்டேன். அப்பொழுது அதிபரோடு இருந்த பாடசாலையினுடைய பிரச்சனைகளையும் இந்த கிராமத்தினுடைய வரலாறு பற்றியும் நான் கேட்டறிந்து கொண்டேன். ஆகவே இந்த பாடசாலையில் இப்பொழுது 10ஆம் வகுப்பு வரையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வைப்பதற்கான ஒரு ஒழுங்குபூர்வமான அந்த அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஒரு குறைபாட்டை அவர்கள் அப்பொழுது சொன்னார் அதிபர். ஆகவே அந்த அங்கீகாரம் உங்களுக்கு மிக விரைவாக நான் கிடைப்பதற்கு வழி செய்வேன் என்பதை இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களிடமும் சமூக பிரதானிகள், சமூகத்திலே மக்களுக்காக கல்விக்காக உழைக்கின்றவர்கள் அந்தந்த பிரச்சனைகளை அந்தந்த நேரங்களிலே சொல்ல வேண்டும். சொல்லாமல் நாங்கள் வைத்திருப்பதன் மூலம் சில சமூகத்தினுடைய சில பின்னடைவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த கிராமத்தினுடைய இன்னும் ஒரு பிரதானமான பிரச்சனை அவர் இங்கே முன்வைத்தார். அதாவது இந்த பிரதேசம் முன்னர் அவர் 1800ஆம் ஆண்டுகளை பற்றி சொன்னார். அந்த ஆண்டு காலத்திலிருந்து மிகவும் ஒரு புராதனமான ஒரு பூர்வீகமான ஒரு தமிழ் கிராமமாக இந்த பிரதேசத்திலே இருந்த இந்த முறாவோடு என்ற கிராமம் கால ஓட்டத்திலே இந்த கிராமம் சுருங்கி எங்களுடைய மக்களும் சுருங்கி மக்களுடைய சனத்தொகையும் குறைந்து போய் பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிக்கின்ற இந்த பாடசாலை காணிகளை கூட கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அயல் சூழ்நிலைகள் நிலவுவதாக இப்பொழுதும் அவர் சொன்னார். என்னிடமும் தனிப்பட்ட முறையிலே சொன்னார். இதை முறாவோடையில் மாத்திரம் அல்ல, இங்கே தேசிய சகவாழ்வு அமைச்சர் வந்திருப்பதனால் நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கிழக்கு மாகாணத்திலே வடமாகாணத்திலும் இத்தகைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் கிழக்கு மாகாணம் என்பது 3 இன மக்களும் கலந்து வாழுகின்ற ஒரு மாகாணம். ஏறத்தாழ ஒரு சம அளவிலே 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின்படி கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் 39.3%, முஸ்லிம் மக்கள் 36.7%, சிங்கள மக்கள் 23.1% வாழ்ந்த ஒரு நிலைமை. ஆனால் இப்பொழுது ஒரு 4 வருடங்கள் கடந்துவிட்ட நிலைமையில் இப்பொழுது சில அந்த வீதாசாரங்களிலே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். எதுவாயினும் கூட இந்த 3 இன மக்களும் ஏறத்தாழ ஒன்றாக கலந்து வாழக்கூடிய இந்த மாகாணத்திலே தேசிய சகவாழ்வு என்பது ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருக்க வேணும். ஆனால் அத்தகைய சகவாழ்வுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பல்வேறு செயல்கள் அப்பொழுது ஆங்காங்கே அரங்கேறுகின்றன. ஆகவே நாங்கள் மேடையிலே சகவாழ்வு என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், நல்லாட்சி என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம், சமூகங்கள் புரிந்துணர்வோடு செயற்பட வேண்டும் என்று மேடையிலே அழகாக பேசிக்கொள்ளுகின்றோம். பல்வேறு சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும் இவ்வாறு பேசிக்கொண்டு தங்களுடைய இனத்தினுடைய முதன்மைக்காக மற்றவர்களுடைய உரிமைகளை கவருகின்ற ஒரு போக்கு இங்கே நிலவுகிறது. ஆகவே இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
தேசிய சகவாழ்வு என்று சொல்லும் பொழுதும் சரி, அல்லது மற்றவர்களோடு புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் கூட நாங்கள் மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற அந்த விஷயம், மற்றவர்களுடைய இன்னுமொரு சமூகத்தினுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும், இன்னுமொரு சமூகத்தினுடைய தேவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும், இன்னுமொரு சமூகத்தினருடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம் ஒரு குறிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு. ஆனால் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதனை மதிக்க வேண்டும் என்பது ஒரு உண்மையான விஷயம். ஒரு சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர் தன்னுடைய சமூகத்தினுடைய மேன்மைக்காக குரல் கொடுப்பார், அதனை நாங்கள் பிழை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் இன்னுமொரு சமூகத்திற்கு சொந்தமான நலன்களை அவர் காவி எடுத்து தன்னுடைய சமூகத்துக்கு சொந்தமாக்க முயலும் பொழுது அங்கே சகவாழ்வு கெட்டு போகும். ஆகவே நாங்கள் மற்ற சமூகத்தினருடைய தேவைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் அதனை மதித்து நடக்கும் பொழுது எங்களுடைய சமூகத்தினருடைய மேன்மைக்கும் நலன்களுக்கும் நாங்கள் குரல் கொடுப்பதோடு மற்றைய சமூகத்தினருடைய தேவைகளை நாங்கள் புறம் தள்ளுவதாக இருந்தால் அது இந்த நாட்டிலே அல்லது இந்த மாகாணத்திலே ஒரு சகவாழ்வை கொண்டு வர முடியாது. இது ஒரு பிரச்சனை. சகவாழ்வு அமைச்சருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, நேற்று நடைபெற்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திருகோணமலை மாவட்டத்திலே வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவு, அங்கே கல்லடி என்ற ஒரு பழைய கிராமம் இருக்கின்றது. இது போன்ற ஒரு பழைய கிராமம். அந்த கிராமத்திலே முழுக்க வாழ்கின்றவர்கள் முழுமையாக தமிழ் மக்கள். அந்த கல்லடியிலே சில குன்றுகள் இருக்கின்றது. அந்த குன்றிலே மலை நீலியம்மன் என்ற ஒரு ஆலயம் நீண்ட காலமாக அங்கே இருந்த ஒரு ஆலயம். அந்த மலை நீலியம்மன் ஆலயத்தை அங்கே உள்ள மக்கள் அவர்கள் வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக, நம்பிக்கைக்குரிய தெய்வமாக அவர்கள் பூசித்து வந்திருந்தார்கள் காலங்காலமாக. ஆனால் 2006ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே நிலவிய, இந்த பிரதேசத்திலே நிலவிய பல்வேறு இனப்பிரச்சனைகள் காரணமாக, இன வன்செயல்கள் காரணமாக அந்த மக்கள், மூதூர் பகுதியில் வெறுகல் பகுதியில் இருந்த மக்கள் எல்லோரும் அந்த தங்களுடைய பிரதேசத்தை விட்டு ஓடிவிட்டார்கள், ஓட வைக்கப்பட்டார்கள். சம்பூர் பிரதேசத்தில் இருந்து எவ்வாறு மக்கள் ஓடினார்களோ அதே காலகட்டத்திலே இந்த கல்லடி என்ற கிராமத்திலே வாழ்ந்த மக்களும் அவர்களும் அந்த பிரதேசத்தை விட்டு ஓடும் பொழுது இந்த மலைநீதி அம்மன் அவர் தனித்து விட்டார். அந்த அம்மன், அந்த கோயில் தனித்து விட்டது. ஆனால் அதன் பின்பு அவர்கள் திரும்பி வருவதற்கிடையில் ஒரு 2 வருடங்களின் பின்பு அந்த மக்கள் அங்கே மீள வந்தார்கள். அந்த வருகின்ற காலத்திற்கிடையிலே அந்த பிரதேசத்திற்கு வந்த சில பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சில மதவாதிகள் அங்கே அந்த மலைநீலியம்மன் கோவிலை அப்புறப்படுத்தி விட்டு அங்கே சில விகாரைகளை அங்கே அமைத்து, அதன் பின்பு இந்த மக்கள் வந்ததன் பின்பு அவர்கள் தங்களுடைய அந்த மலைநீலியம்மனை தேட வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலை, ஒரு கஷ்டமான நிலைமை அந்த மக்களுக்கு வந்தது. பின்பு அவர்கள் வீசி எறியப்பட்ட அந்த தங்களுடைய அம்மன் சிலையை எடுத்து அந்த வீதியின் ஓரமாக ஒரு சிறிய ஒரு ஆலயத்தை அமைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டு வரும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த பிரதேசத்திலே அந்த கோயிலை வைத்து வழிபட வேண்டிய உரிமை தேவைப்பட்டிருந்தது. அதற்கான சில போராட்டங்களை அந்த மக்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அது தொடர்பாக நேற்றைய தினம் அந்த பிரதேசத்திற்கு, அந்த விகாரை அமைக்கப்பட்டிருந்த பிரதேசத்திற்கு, அங்கே அந்த விகாரையை, அதாவது பௌத்த மக்கள் வாழுகின்ற பிரதேசத்திலே பௌத்த மக்கள் தங்களுக்கான விகாரைகளை அமைத்து புத்த பகவானை பூசிப்பதிலே நாங்கள் எவருமே தடை போடுவது கிடையாது. அந்த விதமான மனப்போக்கு கொண்டவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் அந்த மலைநீலியம்மன் தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கு அந்த மக்கள் தங்களுடைய அந்த அம்மனை வைத்து பூசிப்பதற்கு ஒரு நிரந்தரமான கோயில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற அந்த பிரச்சனையை பேசுவதற்காக கிழக்கு மாகாணத்தினுடைய கவர்னர் அவர்களுக்கும் நாங்கள் தெரிவித்து, பின்பு அது தொடர்பான அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர், திருவோணமலையினுடைய கச்சேரியில் உள்ள உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என ஒரு பெரிய சந்திப்பு நேற்றைய தினம் கல்லடி என்ற அந்த கிராமத்திலே நடைபெற்றது. ஆனால் தீர்வுகள் தமிழ் மக்களுக்கு ஒரு திருப்தியான தீர்வு அதிலே கிடைக்கவில்லை. அது மேலும் இழுத்தடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இத்தகைய நிலைமைகள் கிழக்கு மாகாணத்திலே தொடருமாக இருந்தால் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசங்களை கவர்ந்து அந்த பிரதேசங்களை கையகப்படுத்தி அந்த பிரதேசங்களிலே வேற்று சமூகத்தினருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டிலே இந்த சகவாழ்வு என்பதும் நல்லாட்சி என்பதும் ஒரு பொய்யான விஷயங்களாகத்தான் அமைந்து போகும். ஆகவே
இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற இத்தகைய பூர்வீக தமிழ் கிராமங்களிலே உள்ள மக்கள் படுகின்ற கஷ்டங்களை எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். அவர்கள் இந்த பிரச்சனைகளோடு வாழுகின்றவர்கள். இந்த பிரச்சனைகளை பற்றி அடுத்தடுத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். அரச உயர் அதிகாரிகளுடனும் மாகாண சபையிலும் பாராளுமன்றத்திலும் இது பற்றி அன்றாடம் நாங்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் தீர்வுகள் மிக 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 எங்களுக்கு பெற்றுக்கொள்வது மிகுந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது என்ற விடயத்திலே இந்த சமயத்திலே இங்கே வந்திருக்கின்ற தேசிய சகவாழ்வு அமைச்சருக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சர் மாத்திரமல்ல, கலாச்சார அமைச்சரும் நான் தான். ஆகவே பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சராக நான் இருக்கும் பொழுது எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற அது எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்குரிய பண்பாடுகள், கலை விடயங்களை, இலக்கிய விடயங்களை மேம்படுத்த வேண்டிய பொறுப்புக்குரியவர்கள். அதனை அவர்கள் செயற்படுத்த வேண்டும். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இத்தகைய பண்பாட்டு விடயங்கள், அவர்களுடைய மொழி சார்ந்த சிறப்புகள், அவர்களுடைய பிரதேச தனித்தியங்கக்கூடிய அந்த நிலைமைகள், அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளை பாதிக்கின்ற விஷயங்கள் ஆங்காங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது மிகவும் கஷ்டமாக சில வேளைகளிலே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த வழியிலே சில இணக்கமான போக்கை அனுசரித்து அரசாங்கத்தோடு சில உதவிகளை அரசாங்கத்தோடு இணங்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றாலும் கூட மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மக்கள் பல்வேறு விஷயங்களிலும் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இத்தோடு நான் இதனை நிறுத்திவிட்டு இந்த கல்வி தொடர்பாக நாங்கள் இன்னும் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழ் பிரதேசங்களிலும் பொதுவாக அது சிங்கள பிரதேசங்களிலும் முஸ்லிம் பாடசாலைகளில் உள்ள பிரதேசங்களிலும் இன்னும் அபிவிருத்தி அடைய வேண்டிய பல பாடசாலைகள் இருக்கின்றன. எங்களிடம் இருக்கின்ற 1100க்கு மேற்பட்ட பாடசாலைகளிலே ஒரு 60% மேற்பட்ட பாடசாலைகள் கஷ்ட பிரதேசங்களிலே தான் இயங்குகின்றன. அதாவது புதிதாக நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்களோ அல்லது இடமாற்றம் செய்யப்படுகின்ற ஆசிரியர்களோ அந்த பிரதேசத்திலே போய் தாங்கள் தங்கி வாழுவதற்கான வசதிகள் அல்லது நல்ல உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் அல்லது ஒரு விரைவான போக்குவரத்து வசதிகள் உடைய பிரதேசங்களாக எங்களுடைய பிரதேசங்கள் அதிகமான பிரதேசங்கள் இல்லை. ஆகவே இத்தகைய பின்தங்கிய பிரதேசங்களுக்கு போய் இருந்து கடமையாற்ற வேண்டிய தேவை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த பிரதேசங்களுக்கு ஆசிரியர்களை கொண்டு செல்லுவதிலே எங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகள், இந்த இடர்பாடுகள் காரணமாக இந்த பின்தங்கிய பிரதேசங்களுக்கு மக்கள் சென்று கற்பிப்பதிலே அல்லது மக்கள் அங்கே வேலைக்கு செல்வதிலே அவர்கள் பின்னடைவு காட்டுகின்றார்கள், பின்னடிக்கின்றார்கள். ஆகவே இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்தது பௌதிக வளங்களை இந்த பாடசாலைகளுக்கு சேர்த்து கொடுப்பதிலும் எங்களுக்கு சில தடைகள் இருந்தாலும் இந்த வருடம் ஓரளவு கணிசமான அளவு நிதிகள் வந்து சேர்ந்திருக்கின்றது. தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் அந்த நிதிகளின் ஊடாக அந்த பௌதிக வளங்கள், கட்டட வளங்கள் முதலான விஷயங்கள் செய்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில இப்பொழுது 4-5 நாட்களுக்கு முன்பதாக கிழக்கு மாகாணத்திற்கென கல்வி கல்லூரிகளில் இருந்து வெளியாகின்ற அந்த ஆசிரியர்களுடைய பட்டியல் ஒன்று வந்தது. 122 பேர் மாத்திரமே தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். சில ஆங்கில மொழி மூலமானவர்களும் உட்பட மொத்தமாக 122 பேர் தான் தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்களாக கிடைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கின்ற தேவைகளோ அதிகம். பிரதானமாக கல்குடா வலயம் ஆசிரியர்கள் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வலயம். இன்னும் ஒரு வலயம் மட்டக்களப்பு மேற்கு வலயம், இன்னும் ஒரு வலயம் மூதூர் வலயம். இப்படி பல வலயங்கள், குறிப்பாக தமிழ் பாடசாலைகளை கொண்டிருக்கின்ற வலயங்கள் இந்த ஆசிரியர்கள் இல்லாத பற்றாக்குறையோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வலயங்களுக்கு, இந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை ஒரு கணிசமான அளவிலே சேர்க்கலாம்